மனக்கதவை பூட்டு போட்டு வைத்தாலும் கூட கண்ணக்கோல் வைத்தாவது உள்ளே புகுந்து விடுகிற எங்கள் வண்ண தமிழ் கலைஞன் உலகநாயகன் விட்டிருக்கிற அவை இது. பல்லவி மாதிரி அவர் நடுவிலே உட்கார்ந்து இருக்கிறார். 10 சரணங்களாக நாங்கள் சுற்றி இருக்கிறோம். இந்த மேடையே ஒரு பாடல் மாதிரி இருக்கிறது. பொதுவாக நடுவர்கள் தீர்ப்பு வழங்குவார்கள். இங்கு எங்கள் நடுவராக தீர்ப்பே உட்கார்ந்து இருக்கிறது. சினிமாவின் பரம ரசிகர்களாக இல்லாதவர்கள் கூட பரமக்குடி ரசிகர்களாக இருப்பார்கள். குடியை வாழ வைத்தது தமிழ் திரையுலகத்தில் மட்டும்தான் நடந்தது. ஒரு பரமக்குடி தமிழர் குடியை உலக அரங்கில் தலைநிவரச் செய்திருக்கிறது. உலக நாயகனின் புகழுக்கு காரணம் கமர்ஷியல் படங்களா, கலைநயமிக்க படங்களா? இந்த கேள்வியே வர வேணாம். தலைப்பிலேயே பதில் இருக்கிறது. கமர்ஷியல் என்கிற பெயரிலேயே கமல் என்கிற பெயர் இருக்கிறது. வெகுஜன ரசனையை விடாமல் தன்னிடத்தை அழைத்து வந்து அதன் மூலமாக கிடைத்த மாபெரும் புகழை வைத்துக் கொண்டு இந்த தமிழனுடைய கலை ரசனையை மேலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உழைத்தவர் நமது உலகநாயகன் அவர்கள். கமல் சார் படத்துல கிளைமாக்ஸ் இல்லாம கூட இருக்கும், ஆனா கிஸ் சீன் இல்லாம இருக்கவே இருக்கு. அவர் முத்த துணிது வைத்து கன்னி பெண்களின் கண்ண மொட்டை மாடிகளில் காய போடுகிற அழகை பார்க்க கோடி கண்கள் வேண்டும். நான் மட்டும் தமிழ் ஆய்வு மாணவனாக இருந்தால் கலைஞானி கமலஹாசன் படங்களில் முத்தங்கள்னு ஒரு ஆய்வு பண்ணி டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன். அதிகப்படியான மக்கள் விரும்புவது கமர்ஷியல் அப்படின்னா கமல் சார்னுடைய முகமே ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல். பார்த்துக்கிட்டே இருக்கிற பேர் அழகு. எங்க ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா தரகர்கள் வந்து மாப்பிள்ளை பார்க்க போவாங்க. அவங்க கையில பை இருக்கிறதோ இல்லையோ அவர்கள் நாவில் கமலஹாசன் என்கிற பெயர் இருக்கும். அந்த பெண்கள் வந்து எப்படி இருப்பார் மாப்பிள்ளைன்னு கேட்டா கமலஹாசன் மாதிரி அழகா இருப்பார். கடைசியில கல்யாணத்தினுக்கு அந்த பொண்ணு பார்க்கறதெல்லாம் பக்கத்துல கண்ணங்கரேல்னு ஒருத்தன் உட்கார்ந்து இருப்பான். அது ஏக்கத்தோட பார்க்கும் தரகரை. அவர் நான் குணா கமலஹாசன் நினைச்சுக்கிட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு. கமல் சார் வந்து இன்னைக்கு சகலகலா வல்லவன் என்பதை உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் சகலகலா வல்லவனாவது அளவுக்கு உயர்வதற்கு படிக்கல்லாக அமைந்தது சகலகலா வல்லவன் போன்ற கமர்ஷியல் படங்கள் தான். அவர் வந்து கமர்ஷியல் உத்தியை வந்து விடாம கைப்பிடித்து கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றதுன்னா தமிழிலேயே கமர்ஷியல் கவிஞன் யார்? தமிழில் இதுவரைக்கும் தோன்றிய கவிஞர்களிலேயே கமர்ஷியல்ல மிகப்பெரிய உன்னதம் அடைந்த ஒரு கவிஞன் என்று யோசித்து பார்த்தால் நெடிய புகழை, நீண்ட புகழை, நிறைவான புகழை பெற்ற ஒரு கவிஞன் கம்பன் தான். கம்பனுடைய கதாபாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா கம்பனுடைய இதுல பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும், த்ரில்லர் இருக்கும், ரொமான்ஸ் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும். எல்லா விதமான கமர்ஷியல் ஐட்டங்களையும் சேர்த்து அவர் பண்ணதுனால தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய கவிஞராக இன்றளவும் போயிட்டு இருக்கார். இன்னும் கோடி வருஷங்கள் இருப்பார். அவர்ல ஒரு சின்ன உத்தி பார்க்கணும். கம்பன் வந்து அயோத்தியை பற்றி பாடுகிற போது அந்த நாடு தான் உலகத்திலேயே சிறந்த நாடு என்று சொல்வதற்கு அது வள்ளல்களே இல்லாத நாடு, கொடுக்கிறவர்களே இல்லாத நாடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அங்க வாங்குவதற்கு ஒருத்தம் கூட கிடையாது. அதே கம்பர் அடுத்த சாப்டர்ல போகும்போது பாத்தீங்கன்னா தசரதனை பற்றி பாட வேண்டிய ஒரு சூழல். அங்க தசரதன் அவருடைய ஹீரோ. அங்க சொல்லுவாரு, இறப்போர் கடலை ஈந்தே கடந்தான் தசரதன். கையேந்தி நிற்பவர்கள் கடல் மாதிரி இருக்கிற போது அதை ஈந்து ஈந்து கொடுத்து கொடுத்து கடந்து செல்கிற ஒரு வள்ளல் தன்மை மிக்கவன் கம்பன் என்று சொல்லுவான். இதை வந்து முரண்பாடு மாதிரி தெரியும். இது முரண்பாடு அல்ல, இதுதான் கமர்ஷியல் உத்தி. எந்த கதாபாத்திரத்தை கையில் எடுத்துக் கொள்ளுகிறோமோ அதை அதனுடைய உச்சத்தில் கொண்டு போய் ஆணி அடித்த மாதிரி ரசிகர்களுடைய மனதிலே அடிப்பதுதான் செயல். அந்த வகையில கமல் சார் வந்து இதுவரைக்கும் எத்தனையோ நடிகர்கள் தமிழ் சினிமாவிலே பெண் வேடமிட்டு இருக்கிறார்கள். ஒரு அவ்வை சண்முகி அளவுக்கு மனதிலே பதிந்த கதாபாத்திரம் இருக்கிறதா? இதுவரைக்கும் எத்தனையோ பேர் தெலுங்கு வாடையோடு தமிழ் பேசி இருக்கிறார்கள். ஒரு பல்ராம் நாயுடுனுடைய குரல் அடைந்த வெற்றி வேறொன்று அடைந்திருக்கிறதா? ஒரு வேலு நாயக்கர் கதாபாத்திரம் நம் நெஞ்சை இன்னமும் நெகிழ்த்தி கொண்டிருக்கிறது. ஒரு சப்பானி கதாபாத்திரம் இன்னும் ஒரு பெரிய சாதனை கதாபாத்திரமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு அபூர்வ சகோதரர்கள் குள்ளன் கதாபாத்திரம் ஏற்று நடித்திருப்பார். அந்த வானம் எழுதாக்கா இந்த பூமியை சிழிக்கும், அந்த வானம் போல் சில பேர் வாழ்க்கையும் இருக்கும் என்கிற வரிகள் வருகிற போது நம் கண்களின் ஓரம் கசிவதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது அல்லவா? ஒரு தெனாலி கதாபாத்திரம் எத்தனையோ பேர் வந்து ஈழத்தமிழை அப்படி கொஞ்சம் கொஞ்சம் விட்டு போயிருப்பாங்க. ஆனால் அதுல டெடிகேஷனோட 100க்கு 100% ஈழத்தமிழை பேசி காட்டினாரே, அந்த சாதனையை என்ன சொல்ற? கமல் சாரனுடைய வாழ்க்கையில அது வந்து அவர் வந்து ஒரு கதாபாத்திரத்தை எடுத்துக்கொண்டால் அதுக்கு வந்து கமர்ஷியல் முக்கியத்துவத்தை கொடுத்து கோடான கோடி ரசிகர்களை பின்னாடி இழுத்து வந்து விடக்கூடிய மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி விடுவார்.
ஒரு நடிப்பு என்றால் நடிப்பு என்று மட்டும் போய்விடாமல் அதை சுற்றி இருக்கிற அனைத்து விஷயங்களையும் கரைத்து குடித்து விட வேண்டும். நீங்க சொல்லலாம், அவர் வந்து கலை நியமிக்க படங்களை எடுப்பதால் தான் கலைஞானி என்ற பெயர். அப்படி கிடையாது. கலையை எந்த அளவுக்கு மட்டும் பயன்படுத்தணும்னு தெரியறதுனால தான் கலைஞானி. இசைஞானி என்றால் எந்த இடத்துல ஓசை அதிகம் வரக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சிருந்தா தான் ஒரு இசைஞானி. அதுபோல கலையை ஒரு எல்லைக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். கமர்ஷியல் பூசாம இந்த உலகத்துல எதுவுமே நடக்க முடியாது. யதார்த்தத்தை நாம ரொம்ப நேரம் பார்க்க முடியாது. ஏன்னா 24 மணி நேரம் நான் வந்து யதார்த்தத்தை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். காலையில எழுந்தா 10 நிமிஷம் நாம வந்து பல் துளைக்கி கொண்டிருப்போம். அது யதார்த்தம் தான். அதை காட்டினால் யாரும் பார்க்க மாட்டார்கள். ஆனால் யதார்த்தத்தில் இருக்கிற சுவையான விஷயங்களை எல்லாம் ஒன்று கோர்த்து கமர்ஷியலாக கொடுப்பதற்குத்தான் சினிமா இருக்கிறது. அது கோடிக்கணக்கான ரசிகர்களின் ஊடகம். கமல் சார் வந்து அதை ரொம்ப மிக அற்புதமாக பயன்படுத்தி இருப்பார். அதனால கலை நயமிக்க படங்களுக்கு கமல் சார் மூலமாகத்தான் வந்து புகழ் கிடைத்ததே ஒழிய அந்த கலைநயமிக்க படங்களால் அவர் உயரவில்லை. கமர்ஷியல் படங்களின் மூலமாக உயர்ந்த புகழை தமிழனுடைய ரசனையை உயர்த்துவதற்காக அவர் பயன்படுத்தினார். அந்த வகையிலே கமர்ஷியல் நாயகனாக இருக்கிற எங்கள் கமல்ஹாசன் அவர்கள் இன்னும் நூற்றுக்கணக்கான படங்களை நடித்து தமிழ் சினிமாவை இன்னும் தரமான நிலைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மன்மத நம்பு படத்தில் எழுதின பாட்டு மாதிரியே பிச்சு உதறிட்டார். அது பட்டாசு வெடித்த மாதிரி. இதில் இந்த கமர்ஷியல்காரங்க அதான் அதான் அவர் சொல்லியிருக்காரு. அதனால் அப்படி என்ன ஒரு சாதுரியம்னா, ஜெயிச்சுட்டா எல்லாத்தையும் தன்னதாக்கிக்குவாங்க. அதுதான் கமர்ஷியலிசமே. அவங்களுக்கு வந்து அந்த இது கோட்பாடு தான் முக்கியங்கிறதெல்லாம் கிடையாது. பார்க்குறாங்க, ஆத்திகன் ஜெயிக்குதா அப்படியே போயிடலாம். சரி, நாத்திகன் ஜெயிக்குதா அதுவும் நல்லது தான் பாண்டுருவாங்க. ஸோ அதுவே கமர்ஷியலிசம் தான். இப்போ எப்படி அவர் இழுத்து போட்டார் பாருங்க சாதுரியமாக. அவர் வந்து இந்த கலைப்படங்கள்லாம் வந்து அவர் செஞ்சார். என்ன வெற்றியை வந்து உடனே அவர் வந்து மக்களின் ரசனைக்காக கலைப்படமாக பண்ணி காட்டினார். ஆனால் இதுதான் பலன்னா கூட அதை அப்படியே விட்டார் அவர். அந்த படம் வெற்றி அடைஞ்சதை பற்றி அதுதான் கெட்டிக்காரத்தனம். அதனால தான் கமர்ஷியல் சினிமா இன்னும் உயிரோடு இருக்கிறது. எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து வெற்றியின் பக்கம். நான் இப்போ இவரே சொல்வார், அதெல்லாம் சரி சார், எனக்கு படம் ஜெயிக்கணும் அப்படின்வார். அது கரெக்டு தான். பட் அதோடைய வேறு ஒரு பக்கமும் இருக்கிறது. அது என்னன்னு பார்ப்போம்.